13ஆம் பாடம் கண்டினியூஸ் நேச்சுரல் லைஃப் ஆன் வாட்டர் டயட் யோஜிக் மெத்தட். ஸ்பீக்கர் வெங்கடேசன் பிஇ. இது வந்து 13ஆம் பாடம். அது 13ஆம் பாடம் என்ன சொல்றாங்க, ஆங்கிலத்தில் இருக்கு. நான் அப்படியே சொல்லிடுறேன். அக்கார்டிங் டு டாக்டர் அர்னால்ட் தியரி, man does not die due to fasting. During fasting, the poisons in the body, old medicine, starch, fat get deposited on the alimentary canal. And this poison slowly builds up and kill him. ரெண்டாவது தியரி, டாக்டர் அர்னால்ட் தியரி states that pure body acts like a plant and accumulates nitrogen to build up protein, and fasting does not affect vital part of the body. Third, Tirukkural 942 gave clue about water diet system. The meaning being let water be your diet and you need no medicine. இப்போ நான் வந்து நான் நீரை வந்து இப்போ மருந்து அருந்துட்டே வரனால எனக்கு அந்த பசித்தாக்கம் கட்டுப்பாடு இருக்கு. இந்த நீர் உணமுறை பரிந்துரைத்தவரே திருவள்ளுவர் தான். இதை கண்டுபிடித்தவர் வெங்கடேசன் தான். இதை வந்து இந்தியாவில் யாரும் சொல்லித்தரல, யாருக்கும் தெரியல. பசித்தாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தண்ணீரே போதுன்னு தெரியாத போய் சாதாரண உணவு போட்டு உடம்பு கெடுத்து விட்டு போயிட்டாங்க எல்லாருமே. தனக்கு இருக்கிற சாதாரண உணவை, இதுக்கு வந்து செலவே கிடையாது. மற்ற உணவுப் பொருளுக்கு செலவு அதிகம், இதுக்கு செலவே கிடையாது. ஏன்னா நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடலானது காற்றிலிருந்து சக்தி எடுத்துக்கொள்ளுது தான் யோகிகள் பண்ணியிருக்காங்க. வள்ளலார் வரைக்கும் சுற்றுச்சூழலிருந்து தான் சக்தி எடுத்துக்கொள்ளுது. இது தெய்வத்தன்மையே கிடையாது. தூய்மை செய்துட்டோம்னா இந்த உடம்பு தெய்வத்தன்மையாக மாறிவிடுகிறது. இந்த தூய்மை செய்கிறத தெய்வத்தன்மைங்கிறாங்க. புரியுதுங்களா? அதுதான் விஷயமே. ஆக பெரிய பெரிய யோகிகள் இதை பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இதுக்கு துறவரம் இல்லறம், இந்த இல்லறம் துறவரம் என்று பிரித்து பார்க்க தேவையில்லை. நாம் சுத்தம் செய்து பழக்க வேண்டும். நான் பல்லு விளக்குறது அதுக்கு தானே. எதுக்கு பல்லு விளக்குறதுன்னு கேட்டிங்கன்னா, குடலை விளக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம பல்லை விளக்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம், பல்லை மட்டும் விளக்கிட்டு குடலை விளக்குறது இல்லை. குடலை விளக்குறதுக்கு தண்ணீரே போதுமானது. சரியா? எல்லாத்துக்கும் தண்ணி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த 3 தியரி என்ன பண்ணுற, by combining the above 3 theory and with rational slow fasting and intake of cooked vegetable, it could be possible to clean the accumulated poison then and there. The clean of body can also be done in 1 year and able to live on water. The body weight will reduce 30% and remains stationary on any amount of fasting. The body weight will reduce 30% and remains stationary on any amount of fasting. Occasionally taken ordinary food only as luxury, not as necessary, and clean the alimentary canal in the next few days. Will increase the weight slightly and drops back to original and never goes below. இதுதான் முக்கியமே. அதாவது இந்த 11ஆம் பாடத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். இது 12ஆம் பாடத்தை முடிச்சாச்சு. 13ஆம் பாடம் இப்போ நான் 13ஆம் பாடம் பேசிட்டு இருக்கிறேன். பக்கம் வந்து 129 பேஜ் நம்பர் 129 இதை பேசிட்டு இருக்கிறேன். அந்த 11ஆம் பாடத்தையும் 13ஆம் பாடத்தையும் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது. தியரி கொள்கை சரியாக இருக்குது, அந்த செயல்பாட்டில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விளக்கியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 93 கிலோ எடையிலிருந்து 62 கிலோ எடையை மாறிச்சு, கிட்டத்தட்ட 30 விழுக்காடு. அதுக்கப்புறம் அந்த பாடி வெயிட் வந்து குறையில. இப்போ என்னுடைய எடை வந்து பார்த்தீங்கன்னா 78 கிலோலேருந்து 58 கிலோ வந்துச்சு. இதுக்கப்புறம் எவ்வளோ உணவு குறைச்சாலும் சரி, எவ்வளோ தீரம் நான் வந்து ஜீரநீர் அமைதியை வச்சுக்கிறணும், அந்த அளவுக்கு விஷம் வெளியே போகிறது நின்று போகுது, சிறுநீர் போகிறது நின்று போகுது, மலம் போகிறது நின்று போகுது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை என்ற அளவுக்கு சிறுநீர் குறைந்து விடுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரத்தத்தில் அழுக்கே இல்லைன்னா சிறுநீர் பெரியாதுன்னு என்று பொருள். எப்போ ரத்தம் அழுக்காகுதோ அப்போ ரத்தம் அழுக்காச்சுனா நோய் வருதுன்னு அர்த்தம். ரத்தம் அழுக்கானாத்தான் அது சிறுநீர் அந்த சிறுநீரகம் என்ன பண்ணுதுன்னா ரத்தத்தில் இருக்கிற அழுக்கை பிரித்து வெளியே தள்ளுது. ரத்தம் தூய்மையாக இருந்தால் சிறுநீர் பிரிவு நின்றுவிடும். இது ஏன் எல்லாத்துக்கும் தெரியல. அதனால தான் உடம்பு இழைக்கிறது இல்லை. உடம்பு வந்து அறிவியல் கருவி. இந்த உடம்பு தானும் சாகாமல் தன் சந்ததியை பெருக்க வல்லது. தன்னை சாகடித்துக் கொள்ளாமலே தன் சந்ததியை பெருக்க வல்லது தான் இந்த பரிணாம அறிவியல். இந்த உள்ளபடி பரிணாம அறிவியல் புரிந்து கொள்ளலை. மதங்கள் என்பது வேறு, பரிணாம அறிவியல் என்பது வேறு.
ஆக நம்ம ஒரு குழந்தை உண்ட ஒரு அணு தான் உள்ளே போகுது. அந்த அணு வந்து எவ்வளோ பெரிய 2 கிலோ எடையுள்ள குழந்தையா மாறுதுன்னா, பயங்கரமான செல் டிவிஷனா மாறுது. புரியுதுங்களா? நாம் விலங்கிலிருந்து மாறி நிற்கிறோம். அதான் விஷயமே. நம்ம விலங்கிலிருந்து மாறுபட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றவன் தான் ஆசிரியன். புரியுதா? அந்த ஆசிரியன் தான் உண்மையான பிரம்மன் என்று பெயர். பிரம்மன் என்று சொன்னாலே பிரம்மன், உண்மையன், பிரம்மன். பிரம்மம்னா சமஸ்கிருத சொல். பிரம்மம், பிரம்மகத்தின்னு சொல்றோம் இல்லையா? இந்த பிரம்மம் என்று சொன்னாலே உண்மை என்று பொருள். பிரம்மத்தை உணர்ந்தவர் பிரம்மன் அவ்வளவுதான். உண்மையன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த உண்மையன், அந்த மெய்யல், மெய்யன்பன், மெய்யன்பன் சொன்னாலே உண்மையை உணர்ந்தவன் என்று பொருள். அவனுக்கு அந்தணன், ஆதியும் ஆதி அந்தணன் முடிவை ஆதியை தெரிந்து கொண்டவன். அந்தணன், ஆதியன், அந்தணன் என்று சொன்னாலே முடிவும் இறுதியும் தெரிந்து கொண்டவன் என்று பொருள். அவ்வளவுதான். சரிங்களா? The above method is scientific based on the book Mucus Direct Killing System by Dr. Arnold Legret and original text Thirukkural book by C.H. Thiruvalluvar. Hence, a healthier life can be achieved by the water diet system. When hard physical work and hard is travel and work or travel is involved, altered food is taken and cleaned in subsequent day. As mentioned above, the above method is best suited for space life, as the human body is created with inbuilt power by nature for mankind to develop and expand in space, a necessary way of life for the human in the near future. Earlier, Engineer S. Karupusamy, Joint Honorable Secretary, welcomed the gathering and introduced the speaker. ERP கோதண்டராமன் proposed the vote for thanks. இது வந்து ஒரு வகுப்பு நடத்தியிருக்காரு. எந்த வகுப்புன்னு கேட்டிங்கன்னா திருச்சிராப்பள்ளி நடத்தியிருக்காரு. புரியுதுங்களா? திருச்சிராப்பள்ளி நடத்தியிருக்காரு. யார் யார் நடத்திட்டுருக்காங்கன்னா சாமிதாசு, அப்புறம் வேலாயுதம், கணேசன், இதெல்லாம் சேர்மன். அப்போ வந்து பழனிசாமி, கருப்புசாமி, இதெல்லாம் வந்து அந்த ரோட்டரி சேர்மன், ஹானபர் செக்ரட்டரி, கவர்னர், இதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா is just think the wood for follow and trend, but it's the fastest way go bankrupt. இதெல்லாம் வந்து அந்த வகுப்பு நடந்திருக்குது. எப்போ 97 அந்த வகுப்பு நடத்தியிருக்காரு. கண்ட்ரிஸ் லைஃப், அதுவே ஒரு நியூஸ் லெட்டர் திருச்சிராப்பள்ளி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் இடத்துல 1997 வகுப்பு நடத்தியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு 10-15 வகுப்பு நடத்தியிருப்பார். அவ்வளவுதான். ஆக 13ஆம் மாதம் நடைபெற்றது. நன்றி, வணக்கம். ஏதாவது சந்தேகம் வந்து நீங்கள் கேட்கலாம்.